Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ நீட் 2027 டாபிக் நம்பர் 1. ஸோ இந்த சீரீஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 180 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ், அதுலேருந்து உங்களுக்கு ஜேஇ பிவைக்யூஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்களா இல்லை நீட் பிவைக்யூஸ் கேட்டிருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம பண்ணால் இந்த சீரீஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் எந்த லெசனில் இருக்குது அப்படின்னா மோல் கான்செப்ட் அண்ட் ஐசோமெட்ரி. நீங்கள் என்சிஆர்டியில் பண்ண பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி ஃபஸ்ட் லெசன் கொடுத்துருப்பாங்க கிளாஸ் லெவல்கிட்ட. ஸோ இன்றைக்கான டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா மேட்டர் அண்ட் இஸ் கிளாசிஃபிகேஷன், அதோடைய ரிலேட்டட் கொஷின்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மேட்டர் அப்படின்னா என்ன. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேட்டர் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஒன்றாவது விஷயம் தான். மேட்டர் அப்படிங்கிறது எனிதிங் விச் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் வந்து பார்த்தா அதுக்கு டெஃபினைட் மாஸ் இருந்தது அப்படின்னா நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மொபைல் பார்த்துருப்பீங்களா, அந்த மொபைலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும், அதே மாதிரி அந்த மொபைலுக்கும் சொல்லி சர்டைன் மாஸ் இருக்கும். அப்போ எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஒரு டெஃபினைட் ஷேப்போ அண்ட் டெஃபினைட் மாஸ் இருக்கோ அதை நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ மேட்டர் அப்படின்னு என்ன, எனிதிங் விச் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேவ் மாஸ், அதை தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேட்டரை வந்து பார்த்தா நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன், இன்னொன்று வந்து பார்த்தா கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு 3ஆக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். இது வந்து ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அதுவே கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம 2ஆக பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தா பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எலமெண்ட் அப்படின்னா காம்பவுண்ட். மிக்சர் அப்படிங்கும்போது ஹோமோஜினஸ் மிக்சர், ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஹோமோஜினஸ் மிக்சர் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும், அதே ஹெட்ரோஜினஸ் மிக்சர் அப்படின்னா நான் யூனிஃபார்மாக இருக்கும். ஹோமோஜினஸ்னாவே யூனிஃபார்மாக இருக்கும், ஹெட்ரோஜினஸ் அப்படின்னா நான் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். சாலிடுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், லிக்விடுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், கேஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். கரெக்டாக? இப்போது ஷேப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாலிட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சாலிடுக்கு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும். அதே லிக்விட் கேஸஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்காது. கரெக்டாக? இப்போ காற்று அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காற்றுன்னு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்குமா, இருக்காது. அதே மாதிரி தண்ணின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியை வந்து பார்த்தா ஒரு சாலிடில் ஊற்றினா தான் உங்களுக்கு டெஃபினைட் ஷேப் இருக்கும். மற்றபடி அதை ஃப்ளோ ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்காது. கரெக்டாக? அதே மாதிரி ஃப்ளோ, சாலிட்னால ஃப்ளோ பண்ண முடியாது, அதே லிக்விட் அண்ட் கேஸ்னால உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோ பண்ண முடியும். கரெக்டாக? அதேமாதிரி வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது சாலிடுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினைட் வால்யூம் இருக்கும், அதே மாதிரி லிக்விடுக்குன்னு சொல்லி ஒரு டெஃபினைட் வால்யூம் இருக்கும். ஆனால் கேஸுக்கு வந்து நம்ம வால்யூம் சொல்ல முடியாது, பிகாஸ் நீங்கள் கேஸ் அட்மாஸ்பியரில் விட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். கரெக்டாக? அதே மாதிரி ரிஜிடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சாலிட் வந்து பார்த்தா ரொம்ப ரிஜிடாக இருக்கும், அதே லிக்விட் வந்து பார்த்தா உங்களுக்கு ரிஜிடாக இருக்காது. அதே மாதிரி கேஸஸும் ரிஜிடாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ 2 பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பேர் தான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சாலிடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், ஆனால் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுகெதர் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே நீங்கள் லிக்விட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு இன்டர்மீடியட், அதாவது பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. அதுவே நீங்கள் கேஸஸ் அப்படிங்கும்போது பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருப்பாங்க. அதே நீங்கள் கேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப தூரமாக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பேசிக்ஸ்லேருந்து இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் இந்த லெக்சர் நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸு, அதாவது 2 பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸு. இப்போது சாலிடில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லிக்விடில் இன்டர்மீடியட்டாக இருக்கனால 2 ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட்டாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா மற்றெல்லாம் வந்து பார்த்தா ஃபார் கேஸஸ்னால் ஃபார் அவே, ஒவ்வொரு பார்ட்டிகல் தனி ரொம்ப தூரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது சாலிட் வந்து பார்த்தா அதிகமாக டிஃப்யூஸ் ஆகாது, பட் லிக்விட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். கேஸ் அப்படிங்கும்போது ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தா டிஃப்யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கம்ப்ரெசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது சாலிடை வந்து நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அதே லிக்விட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணலாம். கேஸஸை வந்து பார்த்தா ஈஸியாக வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்து ஈஸியாக நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். மோஸ்ட்லி நீட் அண்ட் ஜேஇ எல்லாம் இந்தளவுக்கு பேசிக்ஸில் இருந்தால் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டேன், பட் நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஆல் பாசிபிலிட்டிஸும் எடுத்துருக்கேன். இப்போ மேட்டர் அப்படின்னா நம்ம 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஒன்று வந்து ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன்.
ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்லும்போது சாலிட், லிக்விட், கேஸ் இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இங்கே கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து மிக்சர், இன்னொன்று வந்து பார்த்தா பியூர் சப்ஸ்டன்ஸ். மிக்சருங்கிறபோது அந்த மிக்சரில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா ஹோமோஜினஸ் மிக்சர், நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தா ஹெட்ரோஜினஸ் மிக்சர். அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸில் 2 இருக்குது. ஒன்று வந்து காம்பவுண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட். அப்போ பி வந்து எலமெண்ட். அப்போ எந்த ஆப்ஷனில் ஏ வந்து ஹெட்ரோஜினஸ் மிக்சரும் பி வந்து எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து அசெஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட் ஹேவ் a definite வால்யூம் அண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம், நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபியில் நம்ம கொடுத்துருப்போம். சாலிட் வந்து டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப் இருக்கும். ஸோ அப்போ அசெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கரெக்ட். அசெஷன் வந்து கரெக்ட். ரீசன் சொல்கிறாங்கன்னா சாலிடில் கன்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் தட் இஸ் நாட் மச் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. அண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் டூகெதராக இருக்கிறனால தான் அதுக்கு ஒரு டெஃபினைட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்குது. அப்போ போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன். அந்த ரீசன் வந்து அசெஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அசெஷன் என்ன சொல்கிறாங்க, சாலிடுக்கு ஒரு டெஃபினைட் வால்யூம் அண்ட் டெஃபினைட் ஷேப் இருக்கும் அப்படின்னு அசெஷனை சொல்கிறாங்க. ரீசனில் அதுக்கான காரணம் என்ன, அந்த பார்ட்டிகல்ஸில் டூகெதராக இருக்குது அப்படிங்கிற ரீசன் சொல்கிறாங்க. அப்போது ரீசன் வந்து அசெஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி ஈஸிலி கம்ப்ரஸ்டு பை அப்ளையிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அசெஷன். ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ஸ் த இன்டர் பார்ட்டிகல்ஸ், அதாவது 2 பார்ட்டிகல் நடக்கக்கூடிய ஸ்பேசஸ் வந்து பிட்வீன் கேஸஸ் ஆர் வெரி லார்ஜ், தே கேன் பி டிக்ரீஸ் பை அப்ளையிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பண்ணால் கரெக்டாக தான். அப்போ அசெஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட். அண்ட் ரீசன் வந்து அசெஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. பார்ட்டிகல்ஸும் ரொம்ப தூரமாக இருக்குது, அப்போ நம்ம ப்ரெஷர் கொடுத்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், on heating a solid usually changes to liquid and a liquid further heating changes to gaseous state. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சாலிட் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் இருக்குது அப்படிங்கிற பொழுது, ஸோ ஐஸை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விட் வந்து ஃபார்ம் ஆகும். இது எல்லாத்துக்குமே தெரியும். லிக்விட் அப்படிங்கிற போது வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அதே அந்த வாட்டரை வந்து இன்னும் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும், வாட்டர் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த வேப்பர்ஸ் வந்து பார்த்தா கேசியஸ் ஸ்டேட். அப்போது அசெஷன் வந்து கரெக்டு தான். ஆமாம், சாலிடை ஹீட் பண்ணால் லிக்விடாக மாறும், லிக்விடை மாதிரி ஃபர்தராக ஹீட் பண்ணோன்னா கேஸாக மாறும். அப்போ அசெஷன் அப்படிங்கிறது கரெக்டு. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் டிஃப்ரெண்ட் இன் சாலிட், லிக்விட், கேசியஸ் ஸ்டேட். கரெக்டு தான். இப்போ நீங்கள் சாலிட் எடுத்துட்டிங்கன்னா பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் அரேஞ்ச் இருப்பாங்க, க்ளோஸாக அரேஞ்ச் இருப்பாங்க. லிக்விட் எடுத்துட்டிங்கன்னா இன்டர்மீடியட்டாக இருப்பாங்க. அதே கேஸஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருப்பாங்க. அப்போ இந்த ரீசன் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் ரீசன் வந்து அசெஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. அசெஷனில் வந்து சாலிடை ஹீட் பண்ணால் லிக்விட் ஃபார்ம் ஆகும், லிக்விடை ஹீட் பண்ணால் கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ரீசனில் வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒவ்வொன்றிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த ரீசன் வந்து அசெஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. அப்போ போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு லெக்சர் அப்படிங்கிறனால அதிகமாக டியூரேஷன் இல்லாமல் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிகிற மாதிரி தான் சிம்பிளான லெக்சர் எடுத்துருக்கேன். பட் இது போக போக வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோல் கான்செப்டில் எடுத்துட்டிங்கன்னா டாய்ஷோமெட்ரி பேஸ் பண்ண கொஷின் இது மாதிரி இருக்கும்போது நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு டீப் கான்செப்டுவல் நாலேஜ் அந்த டாப்பிக்கில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கொஷினும் நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு 100 செலக்டட் கொஷின்ஸ் வந்து பாருங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். மோல் கான்செப்ட்லேருந்து 100 செலக்டட் கொஷின்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 200 செலக்டட் கொஷின் சொல்லி இன்னொரு பிடிஎஃப் வந்து பார்த்தா கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீட் பிவைக்யூஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து பார்த்தா ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பிவைக்யூஸையும் மறக்காமல் வந்து பார்த்தா சால்வ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜேஇ பிவைக்யூ சால்வ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி மோடில் இந்த லெசன்லேருந்து 45 கொஸ்டின்ஸ்க்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.